விவி சேனல் அனைவருக்கும் வெங்கடேஷ் சண்முகத்தின் அன்பு வணக்கம். கொட்டுக்காளி சூரி நடிப்பில், சிவகார்த்திகேயன் தயாரிப்பில், வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளிவர படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சூரி தன்னுடைய தாய் மாமனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சம் வெளியே இடத்துல வந்து வேலை செய்கிறவர். அங்கேருந்து ஊருக்கு வந்து தன்னுடைய தாய் மாமன் அந்த பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி நினைக்க போகும்போது, அந்த பொண்ணு வேறு சாதி இருக்கிற ஒரு பையனை வந்து விரும்புகிற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. இதுலேருந்து அந்த பொண்ணை விடுபட்டு கூட்டு வரலான்னு பார்க்கும்போது, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஆஃப் மைண்ட்லேயே இருக்கிறத பார்த்து ஏதோ ஒரு வசியம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த வசியத்தை எடுத்தால் தான் இந்த பொண்ணு நம்ம சொல்கிறத கேட்கும், நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழலான்னு சூரி நினைக்கிறார். இதற்காக அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பூசாரி வந்து இது சம்மந்தப்பட்டமான விஷயங்களை அந்த சேவனை எடுக்கிறது பண்ணுறது இது மாதிரி அவர் செஞ்சு அதுலேருந்து விடுபட வைப்பார் அப்படிங்கிற தகவலோட தன்னுடைய ஃபேமிலியில் அக்கா, மாமா, அப்பா, இந்த பொண்ணு, அவங்க தங்க எல்லாமே கூப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோவில் அந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா. இந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் மட்டும்தான். ஒரு இடத்துலேருந்து அந்த சாமியார் இடத்துக்கு போகிறாங்க. அந்த தூரம் தான் கதை. அண்ணாபென் ஸோ மலையாளத்திலேருந்து அந்த வரவங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான், அமைதியாக ஒரு மாதிரி இருக்கிற, டைலாக்கே கிடையாது, படம் பூரா கிடையாது. நம்மளுடைய பொறுமையும் ரொம்ப ரொம்ப சோதிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப ஈர வச்சாங்க. யார்? சிவகார்த்திகேயன், அதில் பேசப்பட்ட ஒரு நாள் டைரக்டர்ஸ் மிஸ்கின், பாலாஜி சக்திவேல், லிங்குசாமி, வெற்றிமாறன், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ட்ரெய்லரில் பேசுகிற விஷயங்களில் பார்க்கும்போது இது வந்து பெரிய அளவில் படம் பேசப்படக்கூடிய அளவில் இருக்கும் போல் தெரியுது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எகிர வச்சாங்க. அவர் கதையே கேட்கலன்றாரு. கேட்காம தான் டைரக்டர் வந்து படம் பண்ண சொன்னேன் அப்படின்றாரு. கதையை கேட்டிருந்தா பண்ணியிருக்க மாட்டார். படத்துக்கு வந்து இசை இல்லை, மியூசிக் டைரக்டரே இல்லை. அவர் வினோத்ராஜ் முதல் சொல்லும்போது கதைக்கு வந்து மியூசிக் தேவையில்லைன்ற விஷயத்த சொல்லியிருக்கார். இதை மிஸ்கின் கூட பெரிய அசிங்கமாலாம் திட்டிருக்கார் அவரை. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் இருந்திருந்தால் அதனுடைய இந்த ஃபீல் இருக்குது இல்லைங்களா, நிறைய 2-3 சீனில் இருக்குது, கிளைமாக்ஸில் இருக்குல்ல, அந்த ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த கதை வந்து அதாவது ஒன்லைனில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ட்ராவலிங்கில் மட்டும் அப்படியே கொண்டு போகிறாங்க, அப்படியே நகர்த்த வேண்டியதாக இருக்குது. கேமராமேனுக்கு ஆக்சுவலாக வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் பையில் ஒரு ஸ்டாண்டை போட்டு கேமரா வச்சிட்டாருன்னா அது பாட்டு படம் போயிட்டு இருக்கு. அவர் டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு கூட மெதுவாக வரலாம் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வினோத்ராஜ் மேலே இருந்த ஒரு ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கு அப்புறமேலே குறையுது அவர்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டஃப்பு இருக்கோ இல்லைன்றது மாதிரி தோணுது. இதில் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியான ஒரு 2-3 சீன் வேணால் நம்ம சொல்லலாம். அந்த ஆட்டோவில் அவங்க எல்லாம் போய்ட்டுருக்கும்போது சூரி வந்து பைக்கில் போகிற சீன் இருக்கும். ஆட்டோவில் இடம் வேணான்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் போவார். ஒரு ஷாட்டில் வந்து கண்ணில் தூசி விழுந்துடும். இந்த தூசி எடுக்கிறதுக்கு அவங்க தங்கை வந்து நம்ம அந்த மதுரை சைட்லலாம் அந்த விஷயம் நம்ம வந்து பண்ணுறது தான். அந்த நாக்கால் வந்து கண்ணில் அப்படியே தடவி கொடுத்து அந்த தூசி எடுத்துருவாங்க. அந்த ஒரு சீன், அந்த காட்சி வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவர் வந்து பைக்கில் போனால் தூசி போட ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும், நீ ஆட்டோவில் வானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோவில் ஃப்ரண்டில் உட்காந்துட்டு அந்த ட்ராவல் பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அதில் ஒரு சின்ன சீன் வந்து கொஞ்சம் வெளியே நடக்கிற மாதிரி டைரக்டர் வச்சுருப்பார். இவர் சூரி என்ன ஒரு தாட்டை இருக்காங்க தெரியும்போது, இந்த இன்னொரு மாமா பொண்ணு இவங்களுக்கு சீர் கொண்டு போகிற ஒரு சீன் மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளே புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸுக்கு வந்து டைரக்டர் வந்து விலாவாரியாக சீன் டெவலப் பண்ணி சொல்லவே இல்லை. அங்கங்கே அந்த சீனை சொல்கிறாரே தவிர பார்க்குற ஆடியன்ஸு தான் இது இப்படியா அது அப்படியாங்கிறத வந்து அந்த டேலண்ட் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருக்கணும், இருந்தால் தான் புரியும். இல்லைன்னா கண்ணா பின்னான்னு இந்த படம் திட்டிட்டு போயிடுவான். ஸோ இந்த ஆட்டோவில் இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த குரூப் ஒன்று போகிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஃபங்க்ஷன், மஞ்சள் நீட்டவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டு ஒன்று கேட்கும். அந்த பாட்டு கேட்டவுடனே ஹீரோயின் வந்து அது வரைக்கும் அமைதியாக பேசாமல் வந்துட்டு இருக்கிற திருட்டு மொழி முடிச்சுட்டு அப்படியே வர ஒரு கேரக்டரு அந்த பாட்டு கேட்டவுடனே அப்படியே முணுமுணுக்கும். லிப்பு மட்டும் கொடுத்து அப்படி மைல்டாக பாடுறது மாதிரி அப்படியே கொடுக்கும்போது இதை சூரிய முன்னாடி தானே உட்காந்துட்டு வர்றாரு, அதை கேட்டுருவா அப்படி. ஏன்னா அவனே பயங்கர டென்ஷனில் வந்துட்டுருக்கான், என்ன பண்ணுறது இது அப்படின்ட்டு ஒரு எமோஷனலாக டென்ஷனாக இப்படி இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டாலே செஞ்சுட்டாலே இந்த எமோஷனலில் கூட்டு போய் எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வரணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனில் போயிட்டுருக்கும்போது, ஏன்னா இவனால தான் இவ்வளோ பிரச்சனை,
பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா எதையுமே கேர் பண்ணல, எதுவும் நடக்காத மாதிரியே வந்துட்டு அந்த பாட்டு கேட்டவுடனே அதை அப்படியே முணுமுணுக்க ஆரம்பிக்கும். இதை சூரி கேட்டவுடனே எமோஷனல் ஆகும் பாருங்கள். அந்த இடத்துல இந்த சூரி நடிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது மாதிரி பிளாஸ்ட் ஆகி அந்த பொண்ணை அடித்து கூட இருக்கிற தங்கச்சி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு அது உண்மையிலேயே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த விஷயம் நல்லா வரும்னு சொல்லி அடித்து மாமனை திட்டி அப்பாவை திட்டி எல்லாம் கண்ணாபனான்னு சூரிய வந்து அங்கே ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். அப்படி அந்த எமோஷனில் வெளிக்காட்டுற சீன் தான் அது. ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பா. அப்படி அதை பண்ணி முடித்து இவ்வளோ டென்ஷனில் நான் வந்துருக்கேன், நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இது பண்ணும்போது அது உண்மையிலேயே அந்த சீன் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ரோட்டில் ஒரு காளை மாடு ஒன்று அப்படி கம்பீரமாக நிற்கும் ஒன்று. இதை பார்த்தோன்னே எல்லாமே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே ஆட்டோ நின்று எல்லாம் மிரண்டு போய் நின்று எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு செஞ்சுட்டு பார்த்தோம்னா அந்த காளை மாடு திமிரும் இப்படி பார்க்கும். சூரிய வந்து இவ்வளோ தூரம் இங்கே ரகலை பண்ணிட்டார்ல, அப்படி ஒரு கம்பீரமாக இந்த வீர மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் அடித்து தூள் பண்ணியிருப்பார். இந்த மாட்டை வந்து அவர் என்ன பண்ண போகிறார் காளை மாடை அப்படிங்கிற விஷயத்தில் போனோம்னா அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே ஆஃப் ஆகி நின்றுவோம். அப்படி ஏன்னா கிட்ட போனால் அடித்து தூக்கி எறிஞ்சிருன்றதெல்லாம் இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷனோடு அப்படியே பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஏன் மாட்டை இங்கே நிப்பாட்டுறீங்க, எப்படியா போகிறது சேர்ந்து அந்த வாய்ஸ் மட்டும் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்து ஏமா அந்த போய் மாடை போய் கூட்டோம்மா, ஏமா ரூட்லாம் விட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு டயலாக் பேசுவாங்க. அந்த அவ்வளோ பெரிய காளை மாடை கூட்டு போகிறதுக்கு இந்த சினிமா நடிக்கலாம் பவுன்சர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுன்சர் தான் வந்து அந்த மாடை ஒரு மாதிரி சைக்கிள் பண்ணி கூட்டு போவாங்க அப்படின்னு நினைக்க தோன்ற சமயத்தில் ஒரு பொடுசு வரும் ஒன்று, ஒரு 5 வயசு 6 வயசு மாதிரி ஒரு பொடிச்சு மாட்டு காலுக்கு கொஞ்சம் தூரம் தான் ஹைட்டு. அதை அப்படி வந்து மாட்டுக்கிட்ட பேசி உன்னை அப்போ சந்தையில் விற்றுருவார் தெரியுமா, நீ பாட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்க, ஒன்று என்ன சேர்த்து விற்றுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மாடை கயிறை பிடிச்சிருக்கும் போது மாடு வந்து இந்த நாய்க்குட்டி மாதிரி அப்படியே வந்து குழந்தை முன்னாடி போகும். அந்த சீன் ரொம்ப ரசிக்கும்படியாக ஒரு சீன் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுக்கு அடுத்து நான் ஆட்டோ டிரைவர் மாலை போட்டுக்கு நான் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு வந்தோம்னா மாலையெல்லாம் அத்து விட்டு இந்த மாதிரி கேள்விப்படுறாங்க, என்னடா குடும்பம் இந்த குடும்பம் தேவையில்லாமல் சிக்கிட்டோமோன்னு ஆட்டோ டிரைவர் பேசுகிற அந்த அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ட்ராவலிங்கில் பண்ணியிருக்காரு. ஆனால் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கதைக்குள்ளே இல்லாமல் மாதிரி அவர் கொண்டு போயிட்டார் டைரக்டர் அதை. ஸோ இறுதியில் அப்படியே நெருக்கத்தில் போகுது படம், ட்ராவலாகி போகுது. அந்த இறுதி கட்டத்தை அந்த படம் நெருங்குது. இது அந்த ரோடு ட்ராவலிங் ஆட்டோ தான். இந்த இவ்வளோ கேரக்டர்ஸில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நல்லா நடிச்சிருக்கும். அது யார் தெரியுங்களா? ஷேர் ஆட்டோ. அந்த ஆட்டோ தான் படத்தில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ட்ராவல் ஆகுது படத்தில். அதை வரும்போது அங்கே வந்து ரீச் ஆகிடுச்சு, சூரிய இறங்கி அந்த பொண்ணெல்லாம் பார்த்து பண்ணாங்க. இதுக்கிடையில் வந்து அந்த பூசாரி என்ன பண்ணுவான், இந்த பேய் பிடிச்சவங்களோ வசியம் பண்ணிக்கிறவங்களோ என்ன பண்ணுவாங்கிறத டைரக்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு டச் வருது, தெரிய வருது. 4-5 சீன் தான் சொல்கிறது மாதிரி இருக்குது. அந்த பூசாரிக்கிட்ட போகும்போது பூசாரி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவர் பண்ணுற சில சேட்டைகள் இருக்கும், அது கூட வந்து கிளைமாக்ஸில் வந்து நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுகளை வந்து இந்த பேக்கு முதுகில் வந்து தடவி கொடுத்து நீவி கொடுத்துறது, அப்புறம் வயிற்றில் தடவி கொடுத்து அந்த தொப்புள்கிட்ட தடவி கொடுத்து பண்ணுறது, அப்புறம் முதுகு இது பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் காமிச்சிட்டே போவார் டைரக்டர். இதை சூரி பார்த்துட்டே இருப்பான், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து அங்கே என்ன நடக்குங்கிறத வேறு ஒரு கேரக்டரை வச்சு டைரக்டர் சொல்லுறாரு. இதை சூரி பார்ப்பான், இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஹீரோயின் சொன்னேன் இல்லைங்களா, பேசாமையே ஒரு பட்டம் பூரான், இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசும். அவங்க அம்மா கேரக்டர் வந்து தண்ணி கொடுப்பாங்க, நீ அடி வாங்கிறதுக்கு அந்த தண்ணியை குடிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் அடிக்க மட்டுமா செய்வான் அப்படிங்கிறது இது மட்டும்தான் அந்த ஹீரோயின் பேசுகிற டைலாக். இவ்வளோதான், ஒரே டைலாக். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரசிக்கப்படியாக தான் இருந்தது அதுவும். பட் இது அப்புறம் இந்த சூரி வந்து பூசாரி என்னென்ன பண்ணுறான் ஏது செய்கிறாங்கிறத பார்க்கும்போது சூரியவுடைய அந்த வியூவில் வந்து அவன் என்ன திங்க் பண்ணுறான் ஏதுங்கிறத விஷுவலாக டைரக்டர் காமிக்கலை, சீன் கிடையாது. படம் பார்க்குற நம்ம தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பூசாரி பண்ணுற சில சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கும்போது
அந்த பொண்ணுக்கு முடிச்சு அனுப்புவார். அந்த பூசாரியுடைய வாய்ஸ் அந்த ஓவர்லாப்பில் வரும். எப்பா வாங்கப்பா, யாரும் வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணீங்களே, சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அது சூரிய இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிளாக் ஸ்டில் ஒன்று போட்டு டைரக்ஷன் வினோத்ராஜ்னு போடுறார். இது என்ன நடந்தது ஏது நடந்துங்கிறத ஆடியன்ஸோட வியூவிலே அவர் விடுறார். அவ்வளோதான், இதுதான் இந்த கிளைமாக்ஸ். இது இந்த மாதிரி படத்தில் வந்து அங்கங்கே புரிகிறது மாதிரி அவருக்கு புரியுது, ஆனால் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக புரியாது. மொத்தத்தில் இந்த கொட்டுக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே காலி.